ஆக்சுவலி இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில மூலைக்கு மூலை பார்த்தீங்கன்னா, ஃபெர்டிலிட்டி சென்டர் அப்படின்றது ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அந்த காலத்த கம்பேர் பண்ணும்போது, குழந்தையின்மைன்றதும் ரொம்பவே அதிகமாயிடுச்சுல்ல சார். இதுக்கு என்ன காரணமா இருக்கும் சார்? அவங்க உணவு பழக்கவழக்கங்களா? இல்ல அவங்க வாழ்க்கை முறையா? எது மெயின் காரணமா இருக்கும்? ம். இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு குழந்தை கிடைச்சா போதும் அப்படின்னு பல லட்சங்கள்ல பல இடங்களுக்கு செலவு பண்ணிட்டு ஓடிட்டு ஓடியாந்துட்டு இருக்காங்க இல்லையா? அன்னைக்கு இருந்தவங்களுக்கு 60 வயசுலயே குழந்தை பெத்துக்கிட்டாங்களா இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடியதிலேயே பாகிஸ்தான்ல வந்து ஹுன்சாய் பழங்குடியினர் மக்கள்னு இருக்காங்க. ஹுன்சாய் ட்ரைபல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க இன்னுமே 55 வயசு 60 வயசுல குழந்தை பெத்துக்கிறாங்க. 100 வயசு வரைக்கும் அது ஆரோக்கியமா வாழ்றாங்க. அவங்க என்னன்னா, அவங்களுடைய மரபு உணவு பழக்கங்கள்ல இருந்தும், மரபு வாழ்வியல் இருந்தும் இன்னும் அவங்க வெளிய வரல. இவ்வளோ அறிவியல், இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்திருந்தாலும், அவங்களுடைய மரபு உணவு பழக்கத்திலிருந்தும், மரபு வாழ்வியல்லேருந்தும் அவங்க இன்னும் வெளிய வராம இருக்காங்க. 60 வயசுல இருக்கிறவங்கள பார்த்தா கூட 30 வயசு, 35 வயசு ஆள் மாரி தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஆரோக்கியத்தை மெயின்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு மரபு உணவுகள் தான். இந்த சமூகமே இன்னைக்கு வந்து குழந்தையின்மை மட்டும் இல்லை, எல்லா விதமான உடல் உபாதைகளும் சந்திக்கிறதுக்கு காரணம் உணவு பழக்கங்கள் மாற்றம் தான். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் இருக்காரு அப்படின்னா, அவருக்கு வந்து விந்தணு குறைபாடு, விரைப்புத்தன்மை சார்ந்த சிக்கல்களாகட்டும், இல்லை அணுக்களே வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, மொட்டிலிட்டி ப்ராப்ளம் ஆகட்டும், ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறதாகட்டும். ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருக்குது, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஓவரி சிஸ்ட் இருக்குது, எண்டோமெட்ரி வால் திக்னஸ் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேருக்குமே வந்து இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இவங்க சிறு வயதிலிருந்தே இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வளர்ந்துருக்காங்க இல்லையா, திருமணம் ஆகிற வரைக்கும். அங்கே அந்த இடங்களில் இருக்கக்கூடிய தவறுகள் தான் இன்றைக்கி இந்த நிலையில் வந்து நிற்கிறதுக்கு காரணமே.